அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே போட்டியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர் அபிநயா அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு சில தினங்களுக்கு முன்புதான் வெளியானது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8 விழுக்காடு வாக்கை கடந்து தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் சக்தி என்கிற அந்த ஒரு தகுதியை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலும் தக்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். ஏற்கனவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய புகழேந்தி அவர்கள் மரணம் அடைந்ததை ஒட்டி அந்த சட்டமன்ற தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த சட்டமன்ற தொகுதியான தேர்தல் வர இருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற அந்த செய்தி என்பது ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்தியை கூட நிறைய ஊடகங்கள் வெளியிடுவதில்லை. ஆனால் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்ததும் இன்று காலை முதல் இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக அத்தனை ஊடகங்களிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் என்கிற செய்தி தான் முதன்மை செய்தியாக இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தோம், நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வேணா நீங்கள் எங்களை தவிர்க்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக நாங்கள் உருவெடுப்போம் என்று இவ்வளவு காலமும் நாம் சொல்லி வந்த அந்த வார்த்தைகள் என்பது இன்னைக்கு சாத்தியமாகி இருக்கிறது என்று சொல்லலாம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்ததுமே இனிமேல் நாம் தமிழர் கட்சி இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியல் களம் இயங்காது என்கிற கருத்துக்களை நம்ம ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுமே நம்ம சொல்லியிருந்தோம். அதை வெளிக்காட்டும் விதமாகத்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உணர்த்துகிறது. மருத்துவர் அபிநயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு 65,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஒரு மருத்துவர், ஒரு இளம் வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர், ரொம்ப துடிப்பான ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை கொண்ட ஒரு வேட்பாளர், துணிச்சலான ஒரு வேட்பாளரும் கூட. அவங்க அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய பரப்புரைகளாக இருக்கட்டும், அவருடைய பேச்சுகள், மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக மிகச்சரியான முறையில் மக்களிடையே கருத்துக்களை எடுத்து செல்வது எல்லாவற்றையும் தாண்டி துணிச்சலோடு அந்த தேர்தல் களத்தை அவங்க எதிர்கொண்ட காட்சிகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் மறுபடியும் அவரை தேர்தல் களத்திற்கு எடுத்து வந்திருப்பது என்பது கூடுதல் நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுமே நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை பாராட்டினார்கள். எல்லோருமே நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சக்தியாக உருவெடுத்ததை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் எல்லோருமே, நமக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தை கொண்ட பத்திரிகையாளர்கள், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் கூட அதை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கிற கருத்துக்கள் தான் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது கூடுதல் முக்கியத்துவத்தை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்று தந்திருக்கிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு நாளும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாததால் என்னென்ன நெருக்கடிகளை, சிரமங்களை நம்ம சந்திச்சோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் கூட முடக்கப்பட்டது. அந்த சின்னம் முடக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்த போது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுக்கட்டும், 8 விழுக்காடு வாக்களை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அவங்க உருவெடுத்தாங்கன்னா அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை நாங்கள் கொடுக்க தானே போகிறோம், அதை செய்ய சொல்லுங்கள் என்றெல்லாம் பேசினார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் தான், கூட்டணி எல்லாம் கிடையாது. கூட்டணி இல்லாமல் தான் இந்த தேர்தலை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதில் பெரும்பாலான மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை, இவர்கள் வைக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கையை மக்களுக்கு மேலும் மேலும்
அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் தற்போது இந்த தேர்தலிலும் இந்த தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் எப்போதும் போல் நாங்கள் 2016 கட்சி முதல் முறையாக தேர்தலை நாம் தமிழர் கட்சி அணுகிய போது என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டோடு தான் இந்த தேர்தலிலும் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திகளை உணர்த்தக்கூடிய ஒரு அறிவிப்பாகத்தான் தனித்து போட்டியிடக்கூடிய அந்த அறிவிப்பும் இருக்கிறது. உண்மையிலே களம் மிகச்சிறப்பாக இருக்கிறது, மிக சாதகமாக இருக்கிறது. என்ன சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறது என்கிற செய்திகள் அண்ணன் சீமான் அவர்கள் விரைவில் அதை அறிவிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இடைத்தேர்தல் என்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியினர் எல்லோருமே அந்த தொகுதியில் ஒன்று கூடி விடுவார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நம்ம பார்த்தோம், பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், பிரம்மாண்டமான ஒரு இளைஞர் படையோடு நம்ம ஆர்கே நகர் தேர்தலை அணுகிய செய்திகள்லாம் அப்போதே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அப்போது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் நம்முடைய பணியை நம்முடைய வேலையை புறக்கணித்தது. ஆனால் இந்த முறை அப்படி புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க மாட்டார்கள். இந்த முறை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரும் விக்கிரவாண்டி தொகுதியில் முழுமையாக அங்கே தான் நம்ம கூடாரம் போட்டு இருக்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு 25 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 25 நாட்களும் முழுமையாக நம்முடைய உழைப்பை செலுத்துவோம். நாம் தமிழர் கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்குவதற்கான தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மாற்றுவோம்.